எப்படி சொல்லுங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்காக உங்களுக்கு ஒரு ஸ்மால் கதை சொல்ல போறேன். ஊர்ல ராணிக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. எப்படி சொல்லலாம்? இப்ப இருக்கிற நயன்தாரா மாதிரி அழகா இருப்பாங்க. ராணிக்கு 5 அத்தை பசங்க. அவங்க எல்லாத்துக்குமே ராணி கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசை. அவங்க 5 பேரும் போய் ராணி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க அப்பா சொன்னாங்க, நான் 5 பேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி 5 பேர்த்து ஒரு பொண்ணு கட்டி வைக்கிறதுன்றனால அவங்க ஒரு போட்டி வச்சாங்க. இந்த 5 பேர்த்துல யார் ராணிக்கு பிடிச்ச பொருள் வாங்கிட்டு வந்து ராணி இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் என் பொண்ணு கட்டி கொடுப்பேன்ட்டு ராணியோட அப்பா சொல்றாங்க. 5 பசங்களும் அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அத்தை பையன் நெக்லஸ் வாங்கிட்டு வரான். கல்யாணத்துக்கு அப்புறம் இது போட்டு பார்க்க தேவதை மாதிரி இருக்கும், எல்லாருமே ஆச்சரியமா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு நெக்லஸ் வாங்கிட்டு வரான். ரெண்டாவது அத்தை பையன் காஸ்ட்லியான பட்டு சாரி வாங்கிட்டு வந்து இது ராணிக்கு போட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு வாங்கினான். மூணாவது அத்தை பையன் ஒரு பைக் வாங்கிட்டு ராணிக்கோட கல்யாணத்துக்கு அப்புறம் பைக்ல போனா நல்லா இருக்குமே சொல்லிட்டு பைக் வாங்கினான். நாலாவது அத்தை பையன் கார் வாங்கிட்டு நாங்கள யாரு பைக்கோட கார்ல கூட்டிட்டு போவோம், தரையில கூட படாம ராணியை கூட்டிட்டு போவோம் அம்மா. அஞ்சாவது அத்தை பையன் தயங்கி வந்தான். ராணியோட அப்பா, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கே மாப்பிள்ளன்னு கேட்டாங்க. அவன் பையில இருந்து 2 தட்டு எடுத்துட்டு வந்தான். என்னால இது மட்டும் தான் வாங்க முடிஞ்சது மாமா, ஆனா நான் ராணி கண்கலங்காம சாப்பாடு போட்டு பாத்துக்குவேன் மாமா அப்படின்ட்டு அஞ்சாவது அத்தை பையன் சொன்னான். ராணியோட அப்பா இவன் தான் சரியான விட்டு ராணிக்கு 5வது அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க.